எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அந்த காலத்து கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறேன். அப்போ இருந்த அந்த சம்பிரதாயங்கள் என்ன அருமையாக இருக்கும் தெரியுமா? இப்போ மாதிரியா ஒரே நாளில் போயிட்டு திரும்பி வந்து அவசர அவசரமாக போயிட்டு அவசரமாக வந்துட்டுருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் தான் 3 நாள் 2 நாள் நடந்தால் கூட 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே மனுஷா எல்லாம் அதுக்கு வந்துடுவான். எல்லாரும் ஆஜராகிடுவான். அப்படாமே பிடிச்சி ஆற்றுல இட்டு தான் பண்ணுவாள். ஒரு 4-5 லேடிஸ் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்பளாத்தை இட்டுருப்பா, இன்னொரு பக்கம் மாவு அரைச்சுன்னு வரதுக்காக கொஞ்சம் பேர் போயிட்டு இருப்பா. இப்போ மாதிரியே கான்ட்ராக்டர்ஸ் கிட்டே விடவே மாட்டான். தலையை பண்ணுறவா வந்து தான் பண்ணுவா. அதுக்குன்னு இன்சார்ஜ், ஸ்டோருக்கு இன்சார்ஜுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ மாவெல்லாம் போய் அரைச்சுன்னு வரத்துக்கு ஒருத்தர். ஒரு மாமி வந்து எல்லாம் ஃபில்டர் காஃபி போட்டு சுட 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 கமன்னு அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் கொடுப்பா. ஆம்பளைகள் எல்லாம் வந்து எங்கே பணத்தை புரட்டலாம், எப்படி வெளி வேலைகள்லாம் பார்க்கலான்ட்டு அவள் பாட்டுக்க பார்த்துட்டு இருப்பான். இப்படியெல்லாம் ஆகி அது கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்து சத்திரத்துக்கு போய் அன்னைக்கு சாயங்காலம் ஜானவாசம்னு இருந்துக்கு பார்த்தீங்களா? இப்போ மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்கிறா பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு இஷ்டமான ஒன்று. அது இப்போல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஜான்வாசத்துக்குன்னு ஒரு கார், அதாவது அந்த ஓப்பன் காராக இருக்கும். அதில் அந்த மாப்பிள்ளையை வந்து கோட்லாம் போட்டு உட்கார வச்சு அவரை சரியாக உட்கார விடாமல் அந்த வாண்டுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுங்களை எல்லாமே ஏற்றி விட்டுருவான். அவள் வந்து மாப்பிள்ளை மேலே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து குதிச்சுண்டு அவரை வந்து அட்டகாசம் பண்ணின்னு இருப்பா. முன்னாடி வந்து ராந்தல் வழக்குகளை 4 பேர் எடுத்துன்னு போயின்னு இருப்பா. மேளதாளம் ஒரு பக்கம், பொம்மநாட்டிகள் எல்லாம் பட்டு புடவைகளை அலங்காரம் பண்ணிட்டு கையில் தட்டுகளையெல்லாம் எடுத்துட்டு பின்னாடியே வருவா. அவ்வளோ ஸ்லோவாக போகும் அந்த ஜான்வாசம். போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாசல் சத்தத்து வாசலில் பொண்ணு வந்து காத்துருப்பா, எப்போ மாப்பிள்ளை வருவார் அப்படின்ட்டு. வந்த உடனே மாலையை போட்டு உள்ளே கூட்டின்னு வருவா. இதெல்லாம் வந்து இனிமேலாம் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ராத்திரி வெத்தலைப்பாக்கு போடுற, பையில் வெத்தலைப்பாக்கு போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆம்பளைகள்லாம் வந்து சீட்டு கச்சேரி நடத்தின்னு இருப்பா. இன்னொரு பக்கம் இன்னும் சில பொம்பளைகள் ஆம்பளைகள்லாம் உட்காந்து சுத்திர உட்காந்துப்பா. ரவுண்டாக உட்காந்து ஊர்வம்பெல்லாம் பேசிட்டு கதைகள்லாம் பழைய கதைகளெல்லாம் பேசிட்டு வெத்தலைப்பாக்கு தட்டெல்லாம் போட்டுருப்பா. வெத்தலைப்பாக்கெலாம் கவரில் போட்டு ஒரு பக்கம் வந்து அந்தாக்ஷரி விளையாடின்னு இருப்பா. ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் முடியறதுக்கே 1 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஹால்லேயே ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு அத்தனை பேரும் ஒருத்தர் பக்கத்தில் இருந்துப்பா. இப்போ மாதிரியா ஹோட்டலில் பாதி பேர் அவவா ரூமில் போய் படுத்துன்றா. மனுஷால பார்க்கவே முடியறது இல்லையே கல்யாணங்களில். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு சுகத்தெல்லாம் அனுபவிச்சதும் கிடையாது, இனிமேலும் அனுபவிக்க போறதில்லை. அது ஒரு பொற்காலம். நன்றி.